நேர்களே, அண்மை செய்தி. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைக்க இருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் இந்த திட்டமானது தொடங்கி வைக்கப்பட இருக்கிறது. தமிழக அரசு சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் ரேஷன் அட்டைதாரர்கள் அனைவருக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படுவது வழக்கம். அதில் 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, ஒரு முழு கரும்பு மற்றும் ரொக்கப்பணமும் வழங்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் இந்த ஆண்டுக்கான பொங்கல் பரிசு தொகுப்பு தொடர்பான அறிவிப்பை தமிழக அரசு அண்மையில் வெளியிட்டது. அதன்படி 2025ஆம் ஆண்டு தைப்பொங்கலை சிறப்பாக கொண்டாடக்கூடிய வகையில் அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் வசிக்கக்கூடிய குடும்பத்தினருக்கு தலா 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு கரும்பு வழங்க அரசாணையானது வெளியிடப்பட்டது. இந்த திட்டத்தை அதனுடன் சேர்த்து இலவச வேட்டி சேலையும் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் தற்பொழுது இந்த திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் சென்னை சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய ஒரு அலுவலகத்திலிருந்து, ரேஷன் கடை அலுவலகத்திலிருந்து முதலமைச்சர் இந்த திட்டத்தை தொடங்கி வைக்க இருக்கிறார். சென்னை சைதாப்பேட்டையில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். கொண்டிருக்கும் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை எங்கள் துறையின் சார்பில் வருக வருக என வரவேற்கிறது பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த இணைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் மாண்பு கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்கள், மாண்பு உணவு மற்றும் சிவில் சப்ளைஸ் அமைச்சர் அவர்கள், மாண்பு மேயர் மேடம் அவர்கள், மதிப்புக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் மேடம் அவர்கள், ரெஸ்பெக்டட் டெப்டி மேயர் அவர்கள், இங்கே கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கும் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள், ஜோன் சேர்மன், உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் மற்றும் அனைத்து துறை தலைவர்கள் அவர்களையும் வருக வருகிறேன். இந்த விழாவில் சிறப்பித்துக் கொண்டிருக்கும் கூடுதல் தலைமை சேர்ந்த வருவாய் செயலர், ஹேண்ட்லூம்ஸ், HHDK மற்றும் அனைத்து துறை, எங்கள் துறை சார்ந்த அனைத்து துறை தலைவர்கள், மற்ற துறை சார்ந்த துறை தலைவர்கள் மற்றும் இங்கே பெருந்திரளா கலந்து கொண்டும் பொதுமக்களை வருக வருக என வரவேற்கிறேன். எதிர்வரும் பொங்கல் பண்டிகையை தமிழ்நாடு மக்கள் சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் கொண்டாடும் வகையில் அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிப்பவர்களுக்கு கீழ்காணும் பொருட்கள் அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பை முதலமைச்சர் இன்று தொடங்கியுள்ளார்கள். 2.2 கோடி குடும்ப அட்டைதாரர்களுக்கு 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, ஒரு முழு நீள கரும்பு. அது மட்டும் இல்லாமல் இதற்கென தனியார் 249.75 கோடி ரூபாய் ஒதுக்கீடும் செய்துள்ளார்கள். இது இல்லாமல் இதே நாள் இன்று 1.77 கோடி வேட்டிகள், 1.7 கோடி சேலைகளும் இதே நிகழ்ச்சியுடன் சுமார் 600 கோடி ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் தொடங்குள்ளார்கள். இந்த இனிய நிகழ்ச்சியில் வந்துள்ள பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி துறை நண்பர்களுக்கும் வருக வருகன்னு சொல்லி, பெருந்திரளாக கலந்திருக்கும் மக்களுக்கு வருக வருகன்னு சொல்லி முதலமைச்சர்கள் தொடங்கி வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குதல் தொடக்கி வைக்கும் அடையாளமான பொங்கல் பரிசு தொகுப்பினை குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கி சிறப்பிக்க உள்ளார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். பயனாளியான அனு அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். குடும்ப அட்டைதாரர் அனு அவர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, முழு கரும்பு, வேட்டி சேலை உள்ளிட்டவை அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பு பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. திருமிகு சங்கீதா அவர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படுகிறது. திருமிகு நித்யா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். திருமிகு சித்ரா அவர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பினை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். திருமிகு ஆசிமா பேகம் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். திருமிகு மேனகா அவர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கி சிறப்பிக்கப்பட உள்ளது. குடும்ப அட்டைதாரரான திருமிகு பர்வீன் அவர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பினை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். திருமிகு கோமதி அவர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. திருமிகு வனஜாட்சி அவர்களுக்கு பொங்கல் சிறப்பு தொகுப்பு வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது.
திருமிகு ஜெயந்தி அவர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். 2,20,94,585 குடும்ப அட்டைதாரர்கள் பயன்பெறும் வகையில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. மதிப்பிற்குரிய கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் அவர்களை நன்றியுரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். விவசாயிகளுக்கு வளம் சேர்த்திட செங்கரும்புடனும் நெசவாளர்கள் நிம்மதியடைய வேஷ்டி சேலையுடனும் நேர்களே, சென்னை சைதாப்பேட்டையில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கிறார். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஒவ்வொரு ஆண்டும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் தொகுப்பானது வழங்கப்பட்டு வருகிறது. கடந்த ஆண்டு வரை 1000 ரூபாய் பொங்கல் தொகுப்புடன் வழங்கப்பட்ட சூழ்நிலையில் இந்த ஆண்டு அந்த 1000 ரூபாய் தொகை என்பது வழங்கப்படவில்லை. அதற்கு பதிலாக எப்போதும் போல் 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் முழு கரும்பு, அதனுடன் சேர்த்து இலவச வேட்டி சேலை வழங்கப்படுகிறது. இந்த திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்திருக்கிறார். சென்னை சைதாப்பேட்டையில் செயல்பட்டு வரக்கூடிய ரேஷன் கடை அலுவலகத்திலிருந்து இந்த திட்டமானது தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று பயனாளர்களுக்கு வழங்கி தொடங்கி வைத்திருக்கிறார். இது தொடர்பான காட்சிகளை நேரலையில் பார்த்தோம். மேலும் அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் சத்தியம் செய்திகளோடு.